திமுக 53 வருஷம் ஆயிடுத்து அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு அதோடைய வளர்ச்சின்றது எம்ஜிஆர் ஜெயலலிதா 2 பேர் போட்ட வளர்ச்சி தான். இவருடைய எடப்பாடி பழனிசாமி அவர் காலத்தில் வளர்ச்சி இருக்காங்க. தொடர்ந்து தேர்தலில் தோல்வி அடைஞ்சிட்ருக்காரு. அவர் எல்லா தேர்தலையும் தோல்வி அடைஞ்சிட்ருக்காரு. 19 தொடர்ந்து தோல்வியை பார்த்துட்ருக்காரு. ஸோ எதுவும் வெற்றியை பார்த்த மாதிரி தெரியல. அதனால் கட்சி இன்றைக்கு இருக்கிற சூழலில் கட்சியை பலப்படுத்த வேண்டிய அவசியம் இருக்குது. விஜய் நேற்று தான் கட்சி ஆரம்பிச்சிருக்காரு. நீங்கள் 53 வருஷம் கட்சி உங்களுக்கு கொஞ்சமாக யோசிக்க வேண்டாமா? நீங்கள் போயிட்டு ஒரு தாவேக்கா கொடி கூட்டத்தில் ஆடுறதை பார்த்து கூட்டணிக்கு வந்தாச்சு பிள்ளையா சொல்லி போட்டாச்சின்னு கத்துறீங்களே, அது எவ்வளவு ஒரு பெரிய தலைவர், ஒரு பெரிய கட்சி. நீங்கள் ஒரு கொடி ஆட்டினதை பார்த்து பிள்ளையா சொல்லி போட்டாச்சின்னு கத்துனீங்கன்னா அது என்ன அது எதை காமிக்கிறது? அவ்வளோ டெஸ்பிரேட்டாக இருக்கீங்க. உங்கள் கட்சியை வளர்க்குறதுக்கு நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க? எதுக்காக நீங்கள் ஓபிஎஸை வெளில அனுப்பிச்சிங்க? எதுக்காக நீங்கள் தினகரனை வெளில அனுப்பிச்சிங்க? எதுக்காக நீங்கள் சசிகலா முதுகில் குத்தினீங்க? இதெல்லாம் இருக்குல்ல. எதுக்காக நீங்கள் புகழேந்தியா வெளில அனுப்பிச்சிங்க? கேசி பழனிசாமி வெளில அனுப்பிச்சிங்க? பல பேர் இது மாதிரி இருக்குது. எதுக்காக அனுப்பிச்சிங்க? இவங்களாம் கலையாக பயிரான்றது இப்போ கடந்த எலெக்ஷன்ஸ்லேயே தெரிஞ்சு போச்சு. ஆக்சுவலாக 24 எலெக்ஷனில் நீங்கள் என்ன பண்ணீங்க? இவங்களெல்லாம் வெளில அனுப்பிச்சிருந்து சந்திச்சிங்க. உங்கள் நிலைமை என்னாச்சு? கேட்டால் பார்லிமெண்ட் எலெக்ஷன்றீங்க. ஒரு அரசியல் தலைவர் கட்சி ஆரம்பிச்சு ஒரு தடவை கூட பிரஸ் பார்க்கல, ஒரு பத்திரிகையாளர் சந்திக்கலைங்க. இப்படி ஒரு அரசியல் தலைவர் இருக்காருங்க. அவருக்கு ஒரு பெரிய ஆதரவு இருக்குது, அதை நம்ம மறுக்க முடியாது. அவர் எப்படிப்பட்ட சிந்தனையில் இருக்கார் யாருக்கும் தெரியாது. இப்போ அவர் ரசிகர்கள் பிடிச்சி கொடியாட்ட வச்சு நீங்கள் கூட்டணி சேரத்துக்கு துடிச்சிருந்தீங்கன்னா அந்த தலைவர் என்ன நினைக்கிறாருன்னு யாருக்கு தெரியும்? நேயர்களுக்கு வணக்கம். நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக மூத்த பத்திரிகையாளர், அரசு விமர்சகர் திரு பிரியன் சார் இணைந்திருக்கிறார். பேசலாம். வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு தமிழக சட்டமன்றம் அதாவது 3வது நாள் நடைபெறுகிறது. கிட்னிகள் ஜாக்கிரதை அப்படின்னு பேட்ஜ் அணிஞ்சு அதிமுகவினர் சட்டமன்ற உறுப்பினர்கள் உள்ள போயிருக்காங்க. காரசார விவாதங்களாக நடைபெற்று அவங்க வெளிநடப்பு பண்ணிட்டாங்க. இன்னைக்கு அதிமுகவினுடைய 54வது ஆண்டு தொடக்க விழா. அவர் மடல் எழுதியிருக்கார் தொண்டர்களுக்கு. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ரொம்ப உருகி எழுதியிருக்கார். நான் இந்த அதிமுகவினுடைய அதாவது எம்ஜிஆர் ஜெயலலிதா அம்மா அவர்களுடைய அந்த அவங்களோட உழைப்பை காப்பாற்றி அம்மாவனுடைய எனக்கு பிறகும் இது 100 ஆண்டுகள் நடக்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு இதுக்காக ஓய்வு உறக்கமின்றி நான் உழைக்கிறேன், நீங்களும் இதை மனசில் வச்சு செயல்படணும் அப்படிங்கிற வாழ்த்துக்களோடு அவர் ஒரு மடல் எழுதியிருக்கார். விஜயோட கூட்டணி போயிட்டு இந்த முறை ஆட்சி அமைச்சிருவோம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையும் அவர்கிட்ட இருக்குது. என்டிஏ கூட்டணிக்கு விஜய் விடுவார், இந்த முறை ஆட்சி கிட்ட அமர்ந்துருவோம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையும் பார்க்க முடியுது. உங்களுடைய கருத்து என்ன? இல்லை, அதிமுக 53 வருஷம் ஆயிடுத்து அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு அதோடைய வளர்ச்சின்றது எம்ஜிஆர் ஜெயலலிதா 2 பேர் போட்ட வளர்ச்சி தான். இவருடைய எடப்பாடி பழனிசாமி அவர் அவர் காலத்தில் வளர்ச்சி இருக்காங்க. தொடர்ந்து தேர்தலில் தோல்வி அடைஞ்சிட்ருக்காரு. அவர் எல்லா தேர்தலையும் தோல்வி அடைஞ்சிட்ருக்காரு. 19 தொடர்ந்து தோல்வியை பார்த்துட்ருக்காரு. ஸோ எதுவும் வெற்றியை பார்த்த மாதிரி தெரியல. அதனால் கட்சி இன்றைக்கு இருக்கிற சூழலில் கட்சியை பலப்படுத்த வேண்டிய அவசியம் இருக்குது. கட்சியில் தினகரன் இல்லை, கட்சியில் ஓபிஎஸ் இல்லை, சசிகலா இல்லை. சசிகலா தான் இவரை சிஎம் ஆக்கினாங்க. அவங்கள முதுகில் குத்தி வெளில அனுப்பிச்சிட்டாரு. ஓபிஎஸ் 4.5 வருஷம் அவருக்கு இப்போ ஒத்துழைப்பு கொடுத்தாரு. அவரை முதுகில் கொடுத்து வெளில அனுப்பிச்சிட்டாரு. தினகரனை முதல்லையே வெளில அனுப்பிச்சிட்டாரு. எல்லாமே பாஜக பின்னாடி இருந்து அவங்க தூண்டுதல் பேரில் எடப்பாடி செஞ்சது. அவர் தன்னை நிலைநிறுத்திக்கொள்ள பாஜக சொல்கிறத கேட்டு நாடினார். அதே மாதிரி பார்த்திங்கன்னா பாஜக விட்டு வெளியில் போனார். 19, 21 பாஜகவோட இருந்தார். 24க்கு முன்னாடி பாஜக விட்டு வெளில போனார். திருப்பி மீண்டும் பாஜகவுக்கு வந்திருக்கார். ஸோ பொதுவாக பார்த்திங்கன்னா அவர் முதுகில் குத்துறதுல கிளேடியாக இருக்கார். எல்லாரையும் துரோகம் இருக்கார். கேட்டால் அதுதான் தன்னை ஒரு ஒற்றை தலைமையாக நிரூபிக்கிறதுக்கான ஒரு விஷயமா அவர் கருதுறாரு. வேற யாரும் இவங்க கட்சியை ஒன்றுபடுத்த. இந்த மடல்ல கூட கலைகளை எல்லாம் எடுத்தாச்சு, இனி வீறு நடை போட்டு 26ல் ஆட்சி கட்டலில் உட்காருவோம் அப்படின்னு ஒரு நம்பிக்கையோடு அவர் பேசுறாரு. கலைகளை எடுத்துட்டோன்னு தானே பேசுறாரு. கலையா பயிரான்றது இனிமே தான் தெரியும். அவர் சொல்றாரு கலைன்ட்டு. பயிரை பிடிங்கி போட்டானா என்ன பண்ணுறது? பயிரை பிடிங்கி போட்டால் தான் அதிமுக தொண்டர்கள் சொல்கிறாங்க. ஆக்சுவலாக அவர் இல்லை, அந்த இழப்புகளை விஜய் அவர்களை வச்சு டேலி பண்ணிடலாம், அதெல்லாம் ஏமாத்திரம் அப்படின்னு பார்க்குறேன். விஜய் நேற்று தான் கட்சி ஆரம்பிச்சிருக்காரு. நீங்கள் 53 வருஷம் கட்சி உங்களுக்கு கொஞ்சமாக யோசிக்க வேண்டாமா? நீங்கள் போயிட்டு ஒரு தாவேக்கா கொடி கூட்டத்தில் ஆடுறதை பார்த்து கூட்டணிக்கு வந்தாச்சு பிள்ளையா சொல்லி போட்டாச்சின்னு கத்துறீங்களே, அது எவ்வளவு ஒரு பெரிய தலைவர், ஒரு பெரிய கட்சி. நீங்கள் ஒரு கொடி ஆட்டினதை பார்த்து பிள்ளையா சொல்லி போட்டாச்சின்னு கத்துனீங்கன்னா அது என்ன அது எதை காமிக்கிறது? அவ்வளோ டெஸ்பிரேட்டாக இருக்கீங்க. உங்கள் கட்சி அவ்வளோ தூரம் பலவீனமாக இருக்குது. உங்கள் கட்சி பாஜகவோட சேர்ந்தால் வெற்றி பெறாதுன்னு தெரியும். எப்படியாவது தாவேக்காவை கூட்டணும். அந்த கரூர் இன்சிடெண்ட்டில் தாவேக்காவுக்கு ஒரு பின்னடைவு வந்திருக்கு. இதை பயன்படுத்தி கொண்டு அந்த ரசிகர்களையோ தொண்டர்களையோ நம்ம அரவணைச்சிட்டு போனால் அதன் மூலமாக விஜய் நம்ம இழுத்துடலான்னு ஒரு விஷயத்தில் நீங்கள் பண்ணுறீங்க. உங்கள் ஸ்ட்ராட்டஜி நமக்கு புரியுது. ஆக்சுவலாக
அவர் விஜய் வரப்போறாரு நமக்கு தெரியாது. நீங்கள் வந்து இந்த கொடியை காமிக்கிறது போன்ற விஷயங்கள்லாம் அதிமுக காரங்களை வச்சு நீங்கள் ஸ்ட்ராட்டஜி பண்ணுறதா ஒரு பேச்சு இருக்குது, குற்றச்சாட்டு இருக்குது. நீங்கள் உங்கள் கட்சியை வளர்க்குறதுக்கு நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க? எதுக்காக நீங்கள் வந்து ஓபிஎஸை வெளில அமிச்சிங்க? எதுக்காக நீங்கள் தினகரனை வெளில அமிச்சிங்க? எதுக்காக நீங்கள் சசிகலா முதுகில் குத்தினீங்க? இதெல்லாம் இருக்குல்ல. எதுக்காக நீங்கள் வந்து புகழேந்தியா வெளில அமிச்சிங்க? கேசி பழனிசாமி வெளில அமிச்சிங்க? பல பேர் இது மாதிரி இருக்குது. எதுக்காக அமிச்சிங்க? இவங்களாம் கலையாக பயிரான்றது இப்போ கடந்த எலெக்ஷன்ஸ்லேயே தெரிஞ்சு போச்சு. ஆக்சுவலாக 24 எலெக்ஷனில் நீங்கள் என்ன பண்ணீங்க? இவங்களெல்லாம் வெளில அமிச்சிருந்து சந்திச்சிங்க. உங்கள் நிலைமை என்னாச்சு கேட்டால் பார்லிமெண்ட் எலெக்ஷன்றீங்க. சரி, 21 சட்டமன்ற எலெக்ஷனில் 2 பேரும் பன்னீர்செல்வத்தோட கூட தான் இருந்தீங்க. ஆனால் நீங்கள் வந்து வெற்றி பெற்றீங்களா? நீங்கள் 75 இடங்கள் தான் பெற்றீங்க. உங்களை எதிர்த்து போட்டி போட்ட திமுக அணி 157 இடங்கள் பெற்றாங்களே. உங்களோட டபுள் மடங்கு பெற்றாங்களே. 2/2 பெற்றாங்களே. ஸோ நம்ம பாயிண்ட் அது இல்லை. நம்ம பாயிண்ட் என்னன்னா, நீங்கள் கட்சியை பலப்படுத்துங்க. எம்ஜிஆர் ஜெயலலிதா பேரை சொல்கிறீங்கன்னா அவங்க வந்து மக்கள் செல்வாக்கு பெற்ற தலைவர்கள். நீங்கள் மக்கள் செல்வாக்கு பெற்ற தலைவரா? நீங்கள் எந்த தேர்தலில் ஜெயிச்சு நீங்கள் நிரூபிச்சிருக்கீங்க மக்கள் செல்வாக்கு பெற்ற தலைவர்னு? இதெல்லாம் சொன்னால் வந்து அதிமுக காரங்களுக்கு கோவம் வருது. ஏன்டா அவர் ஜெயிக்காதே அவர் எப்படி மக்கள் தலைவர் சொல்கிறீங்கன்னு கேட்டால் அது கோவம் வருது. ஏன்டா வந்து பிள்ளையார் சொல்லி போட்டாச்சு கொடியாட்டுறாங்க, கொடியை பார்த்துட்டு பிள்ளையார் சொல்லி போட்டாச்சுன்னு இன்னொரு கட்சியோட கொடியை பார்த்துட்டு உங்கள் தலைவர் இப்படி சொல்கிறாரு அப்படின்னு சொன்னால் அது வந்து டிஸ்பிரேட்டாக இருக்காருன்னா அதுக்கு அதிமுக காரங்களுக்கு கோவம் வருது. அதாவது தன்னுடைய கட்சியை வளர்க்காமங்க, நீங்கள் உங்கள் சொந்த காலில் நீங்கள் வளர்க்காமல் நீங்கள் இன்னொருத்தரோட மாற்றுக்காலை தேடின்னு போனீங்கன்னா நீங்கள் பலவிதமான அவமானங்களுக்கு உட்பட வேண்டியிருக்கும். நீங்கள் போய் நேற்று கட்சி ஆரம்பிச்சிட்டு விஜய்கிட்ட நீங்கள் போய் டேர்ம்ஸ் பேச வேண்டியிருக்கும். அவர் வந்து உங்களுக்கு நிறைய டேர்ம்ஸ்லாம் சொல்லுவார். நீங்கள் எவ்வளோ சீட் கொடுக்கணும், நான் எதை அதிகாரத்தில் பங்கு போடுற விஷயங்கள்லாம் சொல்லுவார். அதெல்லாம் கேட்க வேண்டிய இடத்துல நீங்கள் இருக்கீங்க. நீங்கள் எதுவும் இந்த கரூர் சம்பவம் வந்து விஜய் அப்படியே மாற்றி நம்ம அதிமுக காலில் வந்து விழ வச்சு நீங்கள் நினச்சிங்கன்னா அதை விட பைத்தியக்காரத்தனே வேறு எதுவும் இல்லை. அந்த கரூர் சம்பவத்துக்கு பிறகும் விஜயோட செல்வாக்கு குறையலன்னு தான் இன்றைக்கி இருக்கிற நிலைமை. ஆக்சுவலாக அதுதான் இன்றைக்கி இருக்கிற நிலைமை. கரூர் சம்பவத்துக்கு அப்புறமும் அவருடைய சப்போர்ட் பேஸ்ன்னு ஒன்றும் ஆகலை. அவருக்கு சப்போர்ட் பண்ண நடுநிலை மக்கள் வேணால் யோசிச்சு கொஞ்சம் ஷிஃப்ட் ஆகுவாங்களே தவிர அவருடைய ரசிகர் பேஸ் அப்படியே தான் இருக்குது. அவர் அதனால் இருக்கிறதுனால அவர் எதை பற்றியும் அவர் கவலையப்படலை. அவர் பத்திரிகைக்காரனை சந்திக்க மாட்டேன் போடா, மாற்றுக் கட்சிக்காரனை எனக்கு தேவையில்லை போடான்னு அவர் பாட்டுக்கு போலீஸாக தெரியாது நான் கண்டிக்கவே மாட்டேன் போடா, ஆளுங்கட்சி இன்ஸ்ட்ரக்ஷனாக போங்கப்பா, போலீஸ் கட்டுப்பாடா அதெல்லாம் தேவையில்லை எல்லாம் தூக்கி எறிவேன். எதுக்குமே கட்டுப்படாத ஒரு ஆளாக இருக்கார் அவர் தான் பாட்டுக்கு அவர் அவங்க அட்வைசர் இதே கேட்குறாரு தெரியாது, அவர் யார் ஆலோசனை சொல்கிறாங்கன்னே தெரியாது. அப்படிப்பட்ட நிலையில் அவர் போயிட்டு இருக்கார். ஒரு அரசியல் தலைவர் கட்சி ஆரம்பிச்சு இன்னும் ஒரு தடவை கூட ப்ரெஸ்ஸை பார்க்கல, ஒரு பத்திரிகையாளரை சந்திக்கலைங்க. இப்படி ஒரு அரசியல் தலைவர் இருக்காருங்க. அவருக்கு ஒரு பெரிய ஆதரவு இருக்குது, அதை நம்ம மறுக்க முடியாது. அவர் எப்படிப்பட்ட சிந்தனையில் இருக்கார் யாருக்கும் தெரியாது. இப்போ அவர் ரசிகர்களை பிடிச்சி கொடியாட்ட வச்சு நீங்கள் வந்து கூட்டணி சேரத்துக்கு துடிச்சிருந்தீங்கன்னா அந்த தலைவர் என்ன நினைக்கிறாருன்னு யாருக்கு தெரியும்? அதனால் நம்ம பாயிண்ட் என்னென்னா 53 வருஷம் அதிமுக இன்னும் பல 100 வருஷம் இருக்கணும், அது வேறு விஷயம். ஆனால் எடப்பாடியோட ஸ்ட்ராட்டஜி சரியா இருக்கா? இந்த கட்சியை பலப்படுத்துறீங்களே முதல்ல நீங்கள் உங்கள் கட்சியை பலப்படுத்துனீங்கன்னா நீங்கள் தாவேக்காவை பற்றி கவலையப்பட வேண்டாமே. நீங்கள் உங்கள் கட்சி பலமாக இருந்தால் நீங்கள் தாவேக்காவை கவலைப்பட வேண்டாம். தினகரனோ ஓபிஎஸோ சசிகலாவோ உங்கள் கட்சியில் இருந்தாங்கன்னா நீங்கள் சவுத்தை பற்றி கவலைப்பட வேண்டாமே, ஓட்டு உங்களுக்கு வருமே. டெல்டா பற்றி கவலைப்பட வேண்டாமே, ஓட்டு உங்களுக்கு வருமே. ஏன் நீங்கள் அங்கெல்லாம் வந்து டெபாசிட் இப்போ டிஎம்கே கூட்டணி ஸ்ட்ராங்காக இருக்குது, ஆப்போசிட்டில் எதிர்க்கக்கூடியவர்கள் ஸ்ட்ராங்காக இல்லை அப்படிங்கிற விஷயத்தை தொடர்ந்து ஊடகங்கள் பேசிக்கொண்டே இருக்கும்போது அப்போ கூட்டணி அமைக்க வேண்டிய ஒரு அழுத்தம் அவருக்கு இருக்குல்ல. அதனால் அவருக்கு கூட்டணி அமைக்க வேண்டிய அழுத்தம் இருக்குது, அதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. ஆனால் இவராக வந்து வாலண்டியராக போயிட்டு தாவேக்காவை வந்து வாங்கன்னு கூப்பிட்டு இருக்காருல்ல, அது தாவேக்கா சைட்லேயும் ஒரு ரெஸ்பான்ஸும் இல்லை. ஆனால் இதுக்கு முன்னாடி பாஜக கூட்டணி அமைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு தாவேக்காவும் இவங்களும் பேசினாங்க. அதில் வந்து தாவேக்காவோட டிமாண்டை பார்த்து இவங்க ஓடி வந்துட்டாங்க. அந்த மாதிரி டிமாண்ட்லாம் அவங்க வச்சாங்க. அவங்க 2 வருஷம் நாங்கள் தான் சிஎம்லாம் சொன்னாங்க. இப்போ வந்து இதே ஓடி வந்தோடனே பாஜக இவங்களை பிடிச்சி வலையில் போட்டாங்க. இப்போ பாஜக பிடிக்க விட்டு இவங்க வெளில வர முடியல. ஆனால் விஜய் என்ன சொல்கிறாருன்னு ஒரு தகவல் என்னென்னா, நீ பாஜக விட்டு வாங்க நம்ம பார்க்கலாம், பாஜக விட்டு வந்தீங்கன்னா பார்க்கலாம். பாஜக விட்டு வர முடியும். அதனால் இவருக்கு அங்கே பாஜக வந்து டெல்லி தலைமை இந்த பாஜக விட்டு வாங்கன்ற விஷயத்த கூட இனிமே விஜயால ஸ்ட்ராங்கா சொல்ல முடியுமா? ஆஃப்டர் சிபிஐ விசாரணைக்கு அப்புறம் அதிமுகவில் ஒரு முக்கிய தலைவரோட பையன் போய் டெய்லி அங்கே போய் பனையூரில் போய் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க வாசல்ல. அவன் பேசுறதுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கான். அவன்கிட்ட சொல்றாங்க அந்த அட்வைசர்ஸ், நீங்கள் முதல்ல பாஜக விட்டு வாங்க சார், எங்கள் தலைவர் ரொம்ப ஸ்டாண்டு பாஜக எதிர்க்க ஸ்டாண்டு ரொம்ப கிளியராக எடுத்திருக்கார். அவர் சிபிஐ விசாரணை அதை பற்றிலாம் கவலையப்படலை. அது எந்த விசாரணை வந்துட்டு போட்டு எங்களுக்கு கவலை கிடையாது. எங்கள் தலைவர் தனியாகவே சென்ட்ரல் கவர்மெண்ட்டையும் டீல் பண்ணுவார், ஸ்டேட் கவர்மெண்ட்டையும் டீல் பண்ணுவார். அந்த சிபிஐ விசாரணை காமிச்சு எங்களை பயமுறுத்த முடியாது. அது நாங்கள் எங்கள் மனசாட்சியை ஏற்றபடி நாங்கள் நடந்துனோம் கரூர் விஷயத்தில். நீங்கள் வந்து சிபிஐ விசாரணை வச்சு என்னை அரெஸ்ட் பண்ணுவோம்னு சொல்லி பண்ணுங்கள், எங்களுக்கு ஒன்றும் கவலை இல்லை. இன்னும் பண்ணிங்கன்னா நாங்கள் இன்னும் பெரிய ஆள் ஆகும். நாங்கள் அதனால் இந்த பயமுறுத்தலாம் அது பாஜக வந்து சிபிஐ வச்சு பயமுறுத்தினாலும் நாங்கள் உங்கள் கூட்டணிக்கு வந்துட மாட்டோம். அதனால் பாஜகவை விட்டுட்டு வாங்க, வந்தால் பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காங்க. இவர் எப்போ விட்டு வருவார் எப்படி வருவார்னு நமக்கு தெரியாது.
பாஜக விட்டு ஒரு வர மாட்டாருன்றதெல்லாம் ஒரு கேள்விக்குறி. அது பாஜக எந்த மாதிரியான அண்டர்ஸ்டாண்டிங்கில் அவரோட கூட்டணி போட்டிருக்காங்க, இவர் எந்த கண்டிஷனில் அங்கே போய் போனார், பாஜகவுக்கு எந்த நெருக்கடியில் அங்கே போனார்லாம் வந்து எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். ஸோ பாயிண்ட் என்னென்னா வந்து இவர் பாஜக விட்டு ஒரு வர தெரியாது. இவர் கூட்டணி சேர்றதை பற்றி பாஜகவோட இவர் இருக்கிறவரையும் எந்த கட்சியும் இவரோட கூட்டணி வரலைங்க. ஏப்ரலுக்கு அப்புறம் யாராவது அவர் கூட்டணிக்கு போனாங்களா? இருக்கிறவங்கள பிரிஞ்சு தான் போகிறாங்க தான், யாராவது வரானா அவர் கூட போகல. அப்போ பாஜக இருக்கிறதுனால ஒரு லயபிலிட்டியாக இருக்குது, யாருமே வரமாட்டேங்கிறாங்க. பாஜக இருக்கிறதுனால வெற்றி பெற முடியுமான்னு சந்தேகமாக இருக்குது. இப்போ அதிமுகவுக்கு ஒரு கூட்டணி தேவை, தாவேகா கூட்டணியே தேவைன்னு வச்சுக்கோங்க. பட் விஜய் என்ன சொல்கிறாரு, விஜய் என்ன எப்படி ரியாக்ட் பண்ண போகிறாரு ஒன்றுமே தெரியலையே. நீங்கள் தானே சொல்லிட்டு இருக்கீங்க, நீங்கள் வந்து கரூர் சம்பவத்துக்கு அப்புறம் வந்து அவர் நம்ம தேடி வருவார்னு நினச்சிங்க. அவர் அந்த மாதிரி இருக்கிற மூடில் இருக்கிற மாதிரியே தெரியல. அவர் என்ன நினைக்கிறாரு, நம்மளுடைய சப்போர்ட் பேஸ் ஒன்றுமே ஆகலை, நம்ம இவ்வளோ பெரிய விஷயங்கள் நடந்து கூட நம்ம ஆட்கள் நம்ம பின்னாடி கரெக்டாக இருக்கான், நம்ம இதுக்கு வந்து நம்ம திமுகவுக்கு நேரடியான ஒரு போட்டி கொடுக்கலாம், நம்ம இது நமக்கு 23% ஓட்டு ஆவரேஜாக. இப்போது சமீபத்தில் திமுக ஒரு சர்வே எடுத்தாங்க, அதில் வந்து விஜய்க்கு 23% ஓட்டு, கரூர் சம்பவத்துக்கு அப்புறம் 23% ஓட்டு இருக்கிறதா சொல்கிறாங்க. எவ்வளோ தூரம் உண்மைன்னு தெரியாது. ஸோ நமக்கு வந்து 20%க்கு மேலே ஓட்டு கண்டிப்பாக இருக்கும், எதுக்கு நாங்கள் உங்கள் கூட வரணும் அப்படின்னு நான் தனியாகவே நிற்கிறேன். இந்த எலெக்ஷன் இல்லாட்டி அடுத்த எலெக்ஷன் பார்க்கலாம். உங்களுக்கு அப்படி இல்லை, இந்த எலெக்ஷனில் நீங்கள் வின் பண்ணல வச்சுக்கோங்க, எடப்பாடி தலைமையே கேள்விக்குறியாகும், அந்த கட்சியிலே ஒரு ரிவோல்ட் வரும். ஏன்னா இவ்வளோ தோல்வியை பார்த்துட்டு எல்லாமே தோல்வியை பார்த்தாங்கன்னா ஏதோ தேர்தலை நோக்கி போகும்போது ஒற்றுமையாக போகணும்னு நினைக்கிறாங்க, அவ்வளோதான். அங்கே இருக்கிற ஒவ்வொரு தொண்டனும் வந்து குமுறிட்டு தான் இருக்கான். என்னடா அது கட்சி எப்படி இருக்கே, கட்சி எப்படி வின் பண்ணணும்னு அவங்க கூறிட்டு இருக்கான். பாஜகவோட கூட்டணி சேர்ந்தது பல பேருக்கு கீழே பிடிக்கவே இல்லை, அதுதான் அடிப்படையான விஷயம். அப்போது விஜய் என்ன நினைக்கிறாரு, இப்போ விஜய் கஞ்சர லெவலுக்கு போயிட்டார், அதுதான் இபிஎஸ், அதுதான் நிலைமை இன்னைக்கு. ஆக்சுவலாக 53 வருஷம் கட்சியை வந்து இந்த இடத்துல கொண்டு நிற்க வச்சிருக்காரு. மீண்டும் பேசலாம். நன்றி, வணக்கம். தேங்க்யூ.